ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தலாம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். வசனம் படிக்கிறியா? இப்போ எப்படி ஒன்று என் பக்கம் இழுக்கிறேன் பார். சாத்தானே, நீ என்ன பண்றீங்க? பைபிள்லாம் படிக்காத, போர் அடிக்கும். இல்ல நான் பைபிள் தான் படிப்பேன். போனை பாரு, செம ஜாலியா இருக்கும். ஷார்ட்ஸ் பாரு, தூக்கிட்டே இருக்கு. நான் போன்லாம் பார்க்க மாட்டேன், நான் பைபிள் தான் படிப்பேன். அது எவ்வளவு நேரம் தான் அதையே படிப்ப? கொஞ்ச நேரம் லைஃப்ல ஜாலியும் வேணும். பாரு பாரு. அதுக்கு என்ன, வீட்டுக்கு போய் பாத்தீங்கல்ல, ஒரு நிமிஷத்துல என் பக்கம் இழுத்துட்டேன். அம்மா இன்னைக்கு கிளாஸ்ல வச்சு எப்படி ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்கம்மா. அதுக்கு என்ன, வீட்டுக்கு போய் வேற லெவல்ல பண்ணிடலாம். நான் என் லிட்டில் லார்ட்டை உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் என் லிட்டில் லார்ட்டை ஏசப்பாக்கு தான் கொடுப்பேன். ஃபோனே வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்டயே சாத்தா வந்து இந்த மாதிரி கேட்பான், ஃபோன் பாரு, டிவி பாரு, படிக்காத அப்படின்னு. நீங்கள் அதை நம்பாதீங்க. என்ன இப்போ நீ எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கெடுக்கிறியா? என் லிட்டில் லார்ட்டை நான் ஏசப்பாக்கு தான் கொடுப்பேன், உனக்கு கிடையாது. போ, கொடுத்து விடுங்க, கொடுத்து விடுங்க. உங்கள் லிட்டில் ஹார்ட்டை எனக்கு கொடுத்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்ம லிட்டில் ஹார்ட்டை யாருக்கு கொடுக்கணும்னு பார்க்கலாமா? ஓவர் டு டுடேஸ் டான்ஸ். கொடுத்து விடாதே, கொடுத்து விடாதே, உன் லிட்டில் ஹார்ட்டை சாத்தானுக்கு கொடுத்து விடாதே. கெடுத்து விடாதே, அதை கெடுத்து விடாதே. கெட்ட குணத்தாலே உன் இதயத்தை நீ கெடுத்து விடாதே. கொடுத்து விடாதே, கொடுத்து விடாதே, உன் லிட்டில் ஹார்ட்டை சாத்தானுக்கு கொடுத்து விடாதே. கெடுத்து விடாதே, அதை கெடுத்து விடாதே. கெட்ட குணத்தாலே உன் இதயத்தை நீ கெடுத்து விடாதே. உன் உள்ளத்திலே இயேசு வந்தால் தானே உன் இதயம் அன்றே புதிதாகிடுமே தானே. உன் உள்ளத்திலே இயேசு வந்தால் தானே உன் இதயம் அன்றே புதிதாகிடுமே தானே. கொடுத்து விடு நீ, அதை கொடுத்து விடு நீ. உன் லிட்டில் ஹார்ட்டை இயேசுவுக்கே கொடுத்து விடு நீ. கொடுத்து விடு நீ, அதை கொடுத்து விடு நீ. உன் லிட்டில் ஹார்ட்டை இயேசுவுக்கே கொடுத்து விடு நீ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்கிட்டிங்களா? இந்த பாட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நீங்கள் கூட பார்த்தீங்கல்ல, ஃபஸ்ட்டு சாத்தான் வந்துட்டு ஜெட்சி பைபிள் படிச்சுட்டு இருந்தப்ப அவனை வந்து நீ சொல்லிப்பாரு பைபிள் படிக்காதுன்னு அவன் பக்கம் ஃபஸ்ட்டு இழுக்க பார்த்தான். அதுக்கப்புறம் உன்னோட லிட்டில் ஹார்ட்டை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கேட்டான். ஆனால் ஜெட்சி என்ன சொன்னா? இல்லை நான் தரமாட்டேன், என்னோட லிட்டில் ஹார்ட் ஏசப்பாவுக்கு தான் சொன்னான். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சாத்தான் வந்துட்டு சில நேரங்களில் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பொறுமையாக ஃபோன் பாருன்னுவான், இந்த மாதிரி விளையாடலான்னுவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுடைய லிட்டில் ஹார்ட்டை நம்ம அவனுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் நம்ம ஏசப்பா கிட்ட இந்த பாட்டு சொல்லி நீங்கள் பாடுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. சாத்தான் வந்துட்டு இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஏசப்பா நம்ம இருதயத்துக்குள்ளே வந்தால் நம்மளுடைய இருதயம் புதிதாகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணும் போது, ஏசப்பா நீங்கள் என் இருதயத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணணும். இந்த சாத்தானு நீங்கள் துரத்தி அடிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? கற்றுக்கிட்டீங்களா? ஆமா ஃப்ரெண்ட், நம்ம கூட சாத்தா வந்து கூப்பிடுவோம், வா ஃபோன் பார்க்கலாம், வா டிவி பார்க்கலாம், படிக்காத வா நம்ம போய் விளாட்லாம். ஆனால் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிடுவான். ஆனால் நம்ம போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். லிட்டில் ஹார்ட்டை யாருக்கு கொடுக்கணும்? ஏசப்பாவுக்கு ஜெட்சி. கரெக்டுண்ணா. நீங்களும் உங்கள் லிட்டில் ஹார்ட்டை ஏசப்பாவுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? அண்ணா நீ ப்ரேயர் பண்ணுறியா? ப்ரேயர் பண்ணுறேன் ஜெட்சி. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கிட்டோம், சாத்தான் வந்துட்டு எங்களோட லிட்டில் ஹார்ட்டை எப்படி பிடுங்குவான்றதை நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் எங்கள் ஹார்ட்குள்ளே வாங்க ஏசப்பா. எங்களோட ஹார்ட்டை நீங்கள் ஒரு புதுமையான ஹார்ட்டாக வச்சுக்கொள்ளுங்க. சாத்தான் எங்கள் கிட்ட கூட வர முடியாதபடி உங்களுடைய ரத்தை கோட்டைக்குள்ளே எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். Until then, நான் உங்க ஜெட்சன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Have a nice day. கொடுத்து விடு நீ, அதை கொடுத்து விடு நீ. உன் லிட்டில்